கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களிலே சங்கீத பகுதியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக பார்ட் 3 என்று சொல்லக்கூடிய சங்கீதம் 100 150 வரை உள்ள சங்கீதங்களில் சில முக்கியமான சங்கீதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் பார்ட் 3 மூன்றாவது நாள். இன்றைய நாளிலே சங்கீதம் 126 மற்றும் சங்கீதம் 137 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 126. எல்லாரும் சங்கீதம் 126 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு சிறிய சங்கீதம் தான், 6 வசனங்கள் இருக்கிறது. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆரோகண சங்கீதம். பாருங்க, இந்த நாள்ல நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதம் 126 மற்றும் சங்கீதம் 137 இன்றைய தியான பகுதியில் இருக்கிற 2 சங்கீதங்களும் பாபிலோனிய சிறையிருப்புகளை சென்ற அனுபவம் மற்றும் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி வருகிற அனுபவம், இவைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சங்கீதம். ஆகவே இதை குறித்து ஒரு சில முன்னுரையாக ஒரு சில காரியங்களை வரலாற்றின் அடிப்படையில மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில தீர்க்க தரிசனம் உரைத்ததன் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்கிற பொழுது இந்த 2 சங்கீதங்களையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதை குறித்து எரேமியாவின் தீர்க்க தரிசனம். அன்பானவர்களை, இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்களுடைய முரட்டாட்டம், கீழ்ப்படிதல் இல்லாமை மட்டுமல்ல, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற பாவங்கள் மட்டுமல்ல, அநேக பாவங்களுக்குள்ளாக தேசம் கடந்து வருகிற பொழுது அவர்கள் அந்நிய நாட்டிற்கு சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வெகுவாக ஏறக்குறைய பல தீர்க்க தரிசிகள் மூலமாக, whether they are minor prophet or a major prophet, whatever it may be, they belongs to, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவை தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தாலும் தொடர்ந்து கீழ்ப்படியாமையில ஆண்டவர் விரும்பாத காரியங்களை, ஆண்டவர்களை வெறுப்புக்குள்ளாக கொண்டு வர காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் செய்கிறதை நிமித்தமாக அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஒரு சில தீர்க்க தரிசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நாளிலே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதை குறித்த எரேமியாவின் தீர்க்க தரிசனம். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு காரியம். எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். எரேமியா 25 1 முதல் 13 வசனங்கள். நான் சொல்லுகிற பொழுது அப்பப்ப நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க படிக்கலாம். எரேமியா 25 1 முதல் 13 வசனங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகளால் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமானின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்களின் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால்
எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்திரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களில் இருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகம் ஜாதிகளும் தேங்க்யூ. அப்ப நீங்க பாருங்க, பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது அறிவுறுத்தல் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக சிறைப்பிடித்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு மிக முக்கியமான காரியத்தை எரேமியா சொல்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரம் வாசித்து எரேமியா 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 23 வசனமாக இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தை நாம் இங்க உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த 11ஆம் வசனத்துல இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். எத்தனை வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளாக போவீர்கள் என்பதையும் ஏற்கனவே முன்குறித்து எரேமியா சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனா நேபுகாத் நேச்சார் வாழ்ந்த காலத்துல, அரசாட்சி செய்த காலத்துல எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி ஒரு மேட்டிமையான சிந்தைக்குள்ளாக அவர் கடந்து வந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதுனால அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் ஆண்டவர் இங்கு நேபுகாத் நேச்சரை பற்றி என்ன சொல்லுகிறார்? இங்க பாருங்க, 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி, இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோனிய ராஜாவையும் அழைத்தனுப்பி, என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை அழைக்கிறதை இங்கு பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இதே எரேமியா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 27:6, இப்பொழுது நான் இந்த தேசங்களை எல்லாம் என் நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன், அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் ஒரு புறஜாதி ராஜா, இவர் ஒரு யூதன் அல்ல, ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனாலும் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு பாடம் புகட்டுவதை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களை, யாரை கொண்டும் ஆண்டவர் எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. எரேமியா 29:10-11 வசனங்களை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப மீண்டுமாக நம்ம பார்க்கிறோம், நீங்க 70 வருஷம் சிறைப்பட்டு போவீர்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை பார்க்கிறோம். அங்க போய் உங்க மனநிலைமை எப்படியாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் மீண்டுமாக தேவனிடத்தில் திரும்புவீர்கள் என்று சொன்னாலும்
உங்கள் நினைவுகளை நான் அறிவேன், அப்படியே இல்லாவிட்டாலும் மீண்டுமாக நீங்கள் திரும்ப அழைக்கப்படுவீர்கள். இது என்னுடைய திரியேக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சமாச்சாரம் என்பதை குறித்து அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஏன் 70 வருஷம் சிறையிருப்பு? மிக தெளிவாக எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டேன். இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 70 வருஷம் செல்வார்கள் என்கிற சிறையிருப்பு குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஏன் 70 வருஷம் சிறையிருப்பு என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. 2 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, மக்களின் கீழ்ப்படியாமை மற்றும் திரளான பாவம். இப்பதான் எரேமியா 25:1 முதல் 13 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். மீண்டுமாக 23 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்க தரிசனம் உரைத்தும், அநேக தீர்க்க தரிசிகள் இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தும் அவர்கள் மாறவே இல்லை. கீழ்ப்படியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, திரளான பாவம் அவர்கள் வாழ்வில வந்தது. தேசம் பாவத்தினால் நிறைந்து காணப்பட்டது. இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க பாருங்க, ஆண்டவர் மோசேயிடம் இந்த நியாயப்பிரமாணங்களை கொடுத்த பின்பதாக நீங்கள் சில காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அப்ப பிரமாணத்தை கொடுத்து விட்டு செல்கிறார், இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் சாபம். ஆகவே அதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரமாணத்தை, கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க பாருங்க, அதுல மிக முக்கியமான ஒன்று, நிலத்தின் ஓய்வு ஆண்டு, அதாவது 7வது வருடத்தை 6 வருடம் அவர்கள் பயிர் செய்தால், விவசாயம் செய்தால், அந்த 7வது வருடத்தை அவர்கள் ஓய்வு வருடமாக நிலத்திற்கு ஓய்வை தர வேண்டும். இப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, சரித்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் 490 ஆண்டுகள் அதை அனுசரிக்கவில்லை. அந்த 7வது வருடத்தை அவர்கள் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கவில்லை, தங்களுடைய விவசாயத்துக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. ஏன்னா அது ஒரு பிரமாணம், இது கட்டளை. இது ஏதோ 1-2 ஆண்டுகள் மட்டுமல்ல, 490 ஆண்டுகள் அவர்கள் அதை அனுசரிக்காமல் விட்டார்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை யாராச்சும் வாசிங்க. அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. அப்ப நீங்க பாருங்க, நீ 6 வருடம் நீ என்ன செய்ய, நீ விவசாயம் செய். 7வது வருடம் நிலம் ஓய்வெடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த நாட்களிலே ஒருவேளை விளைகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்நியனுக்கும் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அதை சாப்பிடும்படியாக நீ கொடுத்து விடு. மீண்டுமாக 7வது வருடம் முடித்த பின்பதாக 8வது வருடம், அதாவது அது அவர்களுக்கு 1வது வருடம் என்று நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை, பிரமாணத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் காமிக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். இப்ப நீங்க பாருங்க, மிக தெளிவாக வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். நீங்க உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது, அப்ப என்ன ஆச்சு? சத்துருக்களின் தேசத்துக்கு நீங்க ஏன் போற? இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தாங்க. நீங்க போகவே கூடாது. ஆனா நீங்க போக போறீங்க. இருக்கையில தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நீ செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்ட. அந்த நிலத்தை தொடர்ந்து நீ பயிரிட்டு அதை ஒரு சிரமத்திற்குள்ளாக உண்டாக்கினாய் என்பதோடு மட்டுமல்ல, அதனுடைய பலனை அனுபவிக்கிற ஏழைகள், அந்நியர்கள், இன்னுமாக தேவையில் உள்ளவர்களுடைய வாழ்வாதாரத்தை நீ கெடுத்து விட்டாய். இது ஆக்சுவலாவே ஒரு பிரமாணமா கொடுக்கப்பட்டது. இங்க தீர்க்க தரிசனமா வருது பாருங்க. நீ உன் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேசமானது பாழாய் கிடக்கிறதுனால
தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்குமா. வார்த்தைகள் ரொம்ப கடினமாக வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப நீங்களே செஞ்சிருந்தீங்கனாலும் ரம்மியமா இருக்கும். அப்ப அந்த நிலத்திற்கு ஒரு ரம்மியம் வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு வேண்டும் என்று சொன்னால், செய்ய வேண்டியதை செய்யாத உங்களை கொண்டு போய் அடிமைத்தனத்துல வச்சோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த தேசத்துல அந்த நிலம் ரம்மியமாய் ஓய்வு எடுக்கும். சரிங்களா? அதிலே நீங்கள் குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாத படியினாலே, புரியுதுங்களா? ஓய்வு வருஷத்துல ஓய்வடையாத படியினாலே அது பாழாய் கிடக்கும் நாட்கள்லாம் அது பாழா போச்சுங்க. ஏன்னா நீ செய்ய வேண்டியதை செய்யவில்லை, நீ தொடர்ந்தும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அடிமைத்தனத்துல 70 வருஷம் போயிட்டீங்க. இந்த பாழாய் கிடக்கிற நாளாக அது இருந்தாலும் அந்த நிலம் ஓய்வு எடுக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, மீண்டுமாக ஒரு காரியத்தை நான் இந்த நாளில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் படைத்த இயற்கையை, இந்த சிருஷ்டிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மனுக்குலத்துல அவர் விரும்புகிறார். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஆதாமை படைப்பதற்கு முன்பதாகவே, ஏவாளை படைப்பதற்கு முன்பதாகவே மனுக்குலத்திற்கு அந்த மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் படைத்து விடுகிறார். மிருகங்களை படைக்கிறார், செடி கொடிகளை படைக்கிறார், வானத்தை, பூமியை, எல்லாவற்றையும் படைத்து என்ன வேண்டுமோ அதை படைத்து விட்டுதான் இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இந்த சிருஷ்டிப்பை, இந்த பூமியை, இந்த உலகத்தை அவர் படைத்துடைய நோக்கத்தையும் ஆதாமுக்கு சொல்றாரு. அதை நீ பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு கேள்வி நான் அந்த நாள் உங்களை பார்த்து கேட்கட்டுமா? ஒருவேளை ஆதாம் அந்த நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்திருந்தால் சாத்தான் ஏதான் தோட்டத்துக்கு வருவதற்கே வாய்ப்பில்லை. அதை செய்ய முதல் மனிதன் தவறினான், நாமும் தவறிக்கொண்டே வருகிறோம். இஸ்ரவேல் மக்கள் தவறினார்கள். அதன் நிமித்தமாக 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள். இந்த இயற்கையை சீரழித்து வருகிற நமக்கும் இதே பாடம், அநேக மாற்றங்களை நம் கண் முன்னாலேயே கண்டு கொண்டு வருகிறோம் என்பதை நாம் அறிந்து இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. அப்ப நீங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, சரித்திரம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஏற்குறைய 490 ஆண்டுகள் அவர்கள் அதை செய்யாமையே விட்டுட்டாங்களாம். அந்த 7th இயரை அவர்கள் செய்யவில்லை. ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, அது 7ஆக நாம் பிரிக்க வேண்டும். 7 × 7 49 வருஷம் கழிச்சுதான் 50வது வருஷம் யூபிலி வருஷம். திருப்பி 1, 2ன்னு ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும் 490/70, அப்ப 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனிய சிறையில் சென்று பாடுகளை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கிற மிக முக்கியமான கருத்தை இந்த நாளில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இப்பதான் நம்ம வாசிக்க கேட்டோம் எரேமியா புத்தகத்துல, உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் மீண்டும் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள், அது நன்மையான காரியமாக முடியும் என்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லுகிறார். அப்ப நாம் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து செல்கிற வேளையில நான் திருப்பி நான் சொல்லுகிற காரியம், கர்த்தரை தேடுகிற பொழுது சிறையிருப்பு மாற்றப்படும். ஒருவேளை அவருடைய அவர் அதிகமான அன்பு நம்முடைய வெளிப்படுகிற பொழுதும் மாற்றப்படும். ஆகவே பாவத்தை விட்டு மனம் திரும்புவது மிக முக்கியம் என்கிற காரியத்தை நாம் முதலாவதிலே மனதிலே வைத்துக் கொண்டு இந்த சங்கீதத்தையும் வேதத்தையும் படிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கண்ணீரோடு கூட பிரயாசப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப வசனம் 1 முதல் 3 வரை நம்ம பார்க்கிற பொழுது யாராச்சும் வாசிக்கிறீங்களா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். லிட்டரலா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்படின்னா என்னன்னா, இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக 70 ஆண்டுகள் இருந்தவர்கள் தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையே அற்றுப்போய் அவர்கள் சிறையிருப்பிலே அடிமைகளாக காணப்படுகிற பொழுது, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுகிற அனுபவத்தை பார்க்கிற பொழுது ஏதோ சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாம் இருந்தோம். இது நடக்குமா நடக்காதா என்று தெரியாத காலங்களாக இருந்தது. மட்டுமல்ல 2ஆம் வருஷத்தின் பிற்பகுதி
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்படின்னா என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள். தெரிந்து கொண்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இவரை வழிநடத்தினார் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து அடிமைத்தனத்திற்குள்ளாக இருப்பார்கள் என்கிற அக்கம் பக்கத்து நாடுகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் மீண்டுமாக எருசலேமுக்கு விடுதலையாக வரும்படி செய்தார் என்று சொல்லி அவரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேவனை புறக்கணித்த போது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். மீண்டும் எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்ற தேவதாசர்கள் ஜெபித்த போது கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பினார். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து கிமு 538 யூதர்கள் எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் தலைமையில் பெர்சிய ராஜாக்களின் ஆணையின் பேரில் எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஜெருபாபேலும் இதுல வராது. அதனால் கர்த்தர் தங்களுக்கு செய்த பெரிய காரியங்கள் நிமித்தம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனம் வாசிங்கள. 34 பிரதர். 36, 16 to 23. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமற் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். வாசி 23 வரைக்கும். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அப்ப பார்க்க மிக அருமையாக அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனதையும் விவரிக்கிறது, சிறைப்பிலிருந்து வெளிவந்ததையும் இங்க விவரிக்கிற அனுபவத்தை பார்க்க முடியும். அதனாலதான் நான் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை அந்த முந்தின ஸ்லைட்ல நான் வாசிக்க சொன்னேன். இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் பாபிலோனியர்கள் வந்து சாலமோன் கட்டின தேவாலயத்தை தீக்கிரையாக்கி தரைமட்டமாக்கி அந்த தேசத்தையே பாழாக போக பண்ணினார்கள். இங்க பாருங்களேன், மீண்டுமாக இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தின் 21ஆம் வசனம், கர்த்தர் எரேமியாவின் வாயினால, இப்பதான் எரேமியா 25 1 to 13 நான் காண்பித்து கொடுத்தேன். எரேமியா 29 10 11 காண்பித்து கொடுத்தேன். எரேமியா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதையும் பார்த்துட்டு நீங்க 21ஆம் வசனம் கடைசி பகுதியை பாருங்க. 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. இப்ப பாருங்களேன், அதுக்கு முதலப்படி பார்க்கும்போது தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். அப்ப அதைத்தான் நம்ம யாத்திராகமம் 23 9 முதல் 11, லேவியராகமம் 26 34 முதல் 15, இந்த ஸ்லைடெல்லாம் நான் முன்னால ஏன் போட்டேன்னா இந்த பகுதியை விளக்குற பகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், இதை வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோரேஸ் என்கிற மன்னனும்
அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மீண்டுமாக நீங்கள் சென்று ஆலயத்தை கட்டுங்கள், உங்கள் பாழாய் போன தேசத்தை சீர்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த ராஜாவும் ஒரு புறஜாதி ராஜா. அங்க நம்ம பார்த்தோம், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் புறஜாதி ராஜா, கோரே சைரஸ் புறஜாதி ராஜா. அப்படின்னா யாரை கொண்டும் காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் மதிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சரி, இன்னொரு வசனத்து பக்கத்திலே இருக்கு, நானே வாசிக்கிறேன். எஸ்ரா 2:70 நானே வாசிக்கிறேன். எஸ்ரா 2:70. ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களும் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். மீண்டுமாக அவர்கள் இஸ்ரேல் தேசத்துல பட்டணங்கள்ல குடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரும், இப்ப முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சிறையிருப்புக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக மிக அருமையாக ஒரு எருசலேம்ல ஒரு தேவாலயம் சாலமோன் கட்டியிருந்தா, அப்ப அந்த நாட்கள் அவர்கள் வாலிபராக இருந்திருக்கலாம். 70 வருடம் ஆகிற பொழுது சிறையிருப்புல வயதானவர்களாக சென்று திருப்பி வந்திருக்கலாம். அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிய வயதான ஆசாரியரும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. தேவனை தேடும் பக்தர்களுடைய சகல கட்டுகளில் நின்றும் கர்த்தர் விடுவித்து சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். யோபு 42:10. யாராச்சும் வாசிக்க தெரிஞ்ச வசனம் தான். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஓகே. அப்போஸ்தலர் 12:5, 7, 12, 13 வருஷங்களை பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற அனுபவத்தை எப்படியாக ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார், தேவதூதன் அவனை விடுவிக்கிறார், சிறையிருப்பை மாற்றுகிறார் என்கிற சங்கதிகளை எல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். வசனம் 4 வாசிங்க. அப்படியே பேதுரு சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். போதும். வசனம் 4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு சிறையிருப்பிலிருந்து திரும்பிய அனுபவம் இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான திருப்பப்பட்ட நிலைமை தேவைப்பட்டது. எஸ்ரா, நெகேமியா போன்ற இஸ்ரவேலர் எருசலேமிலே திரும்ப கொண்டு வந்து மீண்டும் அவர்களை கட்டியெழுப்ப முற்பட்ட போது பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். ஆகவே யூதர்களுக்கு இப்படிப்பட்ட தடைகளில் நின்று முற்றிலுமாக விடுதலை பெற கர்த்தரிடம் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் மீண்டும் தேவை என்று தெற்கத்தி வெள்ளங்களை உதாரணத்துடன் ஜெபிக்கிறார்கள். ஆக்சுவலி அது மிக முக்கியமான ஒரு விஷயம். தெற்கத்தி பகுதி மலைப்பாங்கான பகுதியில் மழை நாட்களில் ஏராளமான வெள்ளம் புரண்டோடி கொண்டிருக்கும். அது போல மீண்டும் கர்த்தருடைய கிருபை ஏராளமாக பாய வேண்டும் மக்கள் மத்தியிலே என்று ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு உலகின் அநேக பகுதியில் ஊழியர்கள் நடந்தேறி சபைக்குள் கட்டப்படுகின்றன. ஆனாலும் பல தடைகளும் உலக அசுத்தங்களும் சிறையிருப்பின் நிலைமையை கொண்டு வருகின்றன. இவற்றை அகற்றி கர்த்தர் முன்மாறி பின்மாறி பொழிந்து சபைகளில் மீண்டும் பெரிய எழுப்புதலை கட்டளையிட விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 9ஆம் வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்பு வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. ஆகாய் 2:9 நான் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றார் என்பது. ஆகவே இந்த விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மீண்டுமாக அந்த ஆலயத்தின் மகிமை எப்படியாக இருக்க வேண்டும், மட்டுமல்ல ஒரு முழுமையான விடுதலை அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அதனாலதான் திருப்பி இந்த 4ஆம் வசனத்தை நான் 2வது வாசிக்கிறேன். 2:9 வாசிச்சு இப்ப 2:4 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தில் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற சம்பவத்தை நாம் இந்த சங்கீதத்துக்கு தொடர்பாக நாம் பார்க்கிறோம். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாக ஆலயத்தை கட்டுகிற மக்கள் மத்தியில பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை வேண்டும், அவர்கள் ஆவி ஆத்ம சரீரத்துல முற்றிலுமாக தேவனை நம்பி வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் கடைபிடிக்கிற பொழுது ஒரு முழுமையான விடுதலையை தேவன் தருகிறார். வசனம் 5:6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்ப வருவான். கர்த்தர் விதமாக ஒரு பெருவாரியான எழுப்புதலை கட்டளையிட வேண்டுமானால் தேவ ஜனம் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். தேவ கட்டளை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றி தேவ வசத்தை மிகுந்த பயபக்தியுடன் வைராக்கியத்துடன் விதைக்க வேண்டும். இதற்காக நாம் அனுபவிக்கும் வேதனைகளையோ வருத்தங்களையோ பாராமல் கருத்துடனும் கண்ணீருடனும் ஜெபத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பிரயாசங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்காலத்தில் பெருத்த அறுவடையை கொண்டு வரும். பிரசங்கி 11:1, ஆதியாகமம் 26:12. மழையின்மையினால் அறுவடை பொய்த்து விடுவது போன்ற ஏமாற்ற சூழ்நிலையிலும் கண்ணீரோடே விதைக்கும் போது தேவன் அற்புதம் செய்து மிகுந்த பலன் கொடுப்பார். ஆகாய் 1:5-8, மத்தேயு 5:4, 2 கொரிந்தியர் 6:9 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்மளுக்கு பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 137. 137ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒன்பது வசனங்கள் இருக்கிறது. யாராவது வாசித்தீங்கன்னா பரவாயில்ல. சங்கீதம் 137. சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி, சீயோன் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனாள். என் நாவு என்மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளை, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதியபடி அடிக்கிறவன் பாக்கியவான். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சங்கீதமும் பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்கள் பெற்ற அனுபவம், மிக கசப்பான அனுபவத்தை நினைத்து இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை, அதை பற்றி குறிப்பு இங்க எதுவும் போடப்படவில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஈவ் டீசிங், ஆடம் டீசிங் அந்த மாதிரி தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்களையும் எருசலேம் தேவாலயத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் அந்த 150 சங்கீதம் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இஸ்ரவேல் மக்களையும் அவர்களுடைய துதி ஆராதனையும் பிரிக்கவே முடியாது. இஸ்ரவேல் மக்களையும் அவர்களுடைய சங்கீதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடல்களை பிரிக்கவே முடியாது. ஏறக்குறைய 40,000 கொயர் மெம்பர்களை வைத்து ஆண்டவரை துதித்த அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து செயல்படுகிற, விசுவாசத்தை அபியாசப்படுத்துகிற அவர்கள் அந்த தேசம்
தீக்கிரையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாழான பாழான அப்படிங்கிற வார்த்தை நாம் இந்த தடவை 4-5 எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அதே போல 2 நாளாகமம் புத்தகத்திலேயே நம்ம பார்த்தோம், வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நிலைமை வந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் அங்கே இருக்கிற பொழுது, அந்நிய தேசத்துல பாபிலோனில அவர்களை என்ன சொல்றாங்க, எங்க ஒரு பாட்டு தான் பாடுங்களேன், ஒரு கிண்ணறத்தோட ஒரு பாட்டு பாடுங்க, எவ்வளவு நல்ல பாடல்களை நீங்கள் எழுதினவர்களாச்சு, உங்கள் தேவனை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கிற பொழுது இவர்கள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிற அனுபவத்தை தான். அந்த கிண்ணறத்தை நாங்கள் தொடவே முடியாதுங்க, அதை நாங்கள் ஆல்மோஸ்ட் தூக்கி எறிஞ்சு வச்சுட்டோம் என்று சொல்லுகிற அளவில அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகள் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்நிய தேசத்துல இந்த சிறையிருப்பின் மத்தியில என் தேவனை நான் எப்படி புகழ்ந்து பாட முடியும் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறவர்கள் மட்டுமல்ல, சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போகிற சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகிற நிலைமைக்கு வந்திருக்கிற பொழுது எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், அநேக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். நான் நிறைய உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்பல, டைம் இல்லாதபடினால. அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்த போதெல்லாமே நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக வருவீர்கள் என்று சொல்லுகிற பேசேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திரும்பி வருவீங்க என்கிற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திரும்பி வருவீர்கள் என்பதை அவர்கள் நம்பாட்டினாலும் பரவாயில்ல, 70 வருஷம் என்று தீர்க்கமா 70 என்று சொல்லுகிறதையும் நீங்க பார்க்க முடியும். அப்பவாது அவர்கள் 70 வருஷம் முடிந்த பின்பதாக நமக்கு ஒரு விமோச்சனம் உண்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு, அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியேற போகிறோம், சுதந்திரமா நம்முடைய தேசத்துக்கு போகிறோம் என்பதை கூட மறந்து போகிற அளவுக்கு அவர்கள் துக்கித்து இருக்கிறதைத்தான் இந்த பாடல் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப யூதா தேசத்திலிருந்து பாபிலோனோட கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. கிமு 586 பாபிலோனிலிருந்து வந்த வீரர்கள் யூதாவின் தலைநகரான எருசலேமை அழித்தார்கள். அங்கே கைதிகளாக வாழ்ந்த மக்களை அவர்கள் பாபிலோனுக்கு அழைத்து சென்று கைதிகளாக வைத்தார்கள். அப்ப நீங்க பாருங்க, கிமு 536 பல அடிமைகளோ அவர்களது மகன்கள் மற்றும் மகள்களும் எருசலேமுக்கு திரும்பினார்கள். கிமு 516 தான் பெர்சியா, இப்போது ஈரான் என்று அழைக்கப்படுகிற தேசம், இந்த பெர்சிய ராஜ்யம் பாபிலோனை அழிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் கடைசி வரிகளில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களை அழித்து போடும், அந்த பிள்ளைகளை சுவற்றிலே மோதி அடித்து போடும் என்றெல்லாம் தங்களுடைய அங்கலாய்ப்பை வெறுப்பை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடியும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பாபிலோனில் 2 பெரிய ஆறுகள் இருந்தன. எனக்கு டைக்ரீஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் சிறிய ஆறுகளும் இருந்துச்சு. ஆனால் பாபிலோனில் வாழ்ந்த மக்கள் அவற்றை உருவாக்கினார். அவை டைக்ரீஸ் நதிக்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கும் இடையில் சென்றன. நாங்கள் அவற்றை கால்வாய்கள் என்று அழைக்கிறோம். இந்த ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் அனைத்திலும் மரங்கள் இருந்தன. இன்று அவற்றை நம்ம பாப்புலர் அல்லது வில்லோ மரங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த நாடு கடத்தப்பட்ட மக்கள், இந்த யூதர்கள் இந்த நதிகளை எல்லாம் ஆங்காங்கே சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்ப என்ன செய்யறார்கள், அவர்கள் எருசலேமை மற்றும் சீயோனை பற்றி பேசி இருக்கலாம். சீயோன் அவர்கள் எருசலேம் நகரத்தை கட்டிய மலைகளில் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நேற்றே பார்த்தோம். இப்ப சங்கீதக்காரர்கள் மீண்டுமாக அவர்கள் இதை நினைவு கூறுகிறார்கள். பாபிலோனின் கர்த்தரை பற்றி அவர்கள் பாடலை பாட முடியாது என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டார்கள். இப்போது அவர்கள் மீண்டும் தங்களுடைய தாயகத்திற்கு வந்து விட்டார்கள். பாபிலோன் எருசலேமை அழித்தது போல் வேற யாராவது அந்த பாபிலோனை அழிப்பார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதிகள். அப்ப முக்கிய கருத்து, தேவ மக்கள் தங்கள் சிறையிருப்பில் தேவனுடைய வீட்டை நினைத்து துக்கிக்கிறார்கள். தேவ ஜனத்திற்கு சற்று இழுத்த கொடுமை அவர்கள் மேலேயே திரும்ப வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் விரும்புகிறதை இந்த சங்கீதத்துல நாம் பார்க்க முடிகிறது. 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 137 1 முதல் 3. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரிச் செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நீங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு வலைவிலகி போனது நிமித்தம் பாபிலோனில் சிறைப்பட்டு போன இடத்தில் தங்கள் அனுபவத்தை கூறுகிறார்கள். இதுதான் 2 நாளாகும் 36ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வருஷங்களை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்.
யூதர்களாகி இவர்கள் தங்கள் வழக்கத்தின்படியே பாபிலோனிலும் ஆற்றங்கரையிலே கூடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில தான் நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பாருங்க, வழக்கமாய். ஆகவே இதே போன்ற ஆறுகள் மத்தியில அவர்கள் கடற்கரையில ஆற்றங்கரையில ஆண்டவரை துதிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம இங்க பார்க்கிற பொழுது இப்படியாக அவர்களை ஆண்டவரை துதிக்கிற இடமாக காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆங்காங்கே அவர்கள் சிறையிருப்பை கடந்து வருகிற பொழுது நதிகளும் கணவாய்களையும் பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுடைய தேசத்துல இப்படி இருந்தோமே, இப்பொழுது இப்படி இருக்கிறோமோ என்கிற அங்கலாக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறதைத்தான் இந்த சங்கீத பகுதியில நாம் பார்க்கிறோம். அப்ப ஆற்றங்கரையின் பார்வை தங்கள் தேசத்தின் ஆற்றங்கரையை நினைவுபடுத்தியதா அழுதார்கள். அது மாத்திரமல்ல, தங்கள் சிறைப்பிடித்தவர்கள் அவர்களுக்காக இஸ்ரவேலரை தங்கள் எபிரேய இசையில் பாட கேட்பது மேலும் துக்கத்தை வருவித்ததால் தங்கள் இசைக்கருவிகளை கூட தங்களை விட்டு தூரப்படுத்தினார்கள். அதான் பார்க்கிறோம். அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். தேவச்சனமே, தேவனை விட்டு தூரம் போகும்போது சிறையிருப்பின் அனுபவத்தையும் துக்கத்தையும் சந்திக்க நேரும். ஆகவே எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சிறையிருப்பில் வரும் துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏற்றதாக இருந்தால் கர்த்தர் மன்னித்து சிறையிருப்பை திருப்புவார். ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இஸ்ரவேலின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். 2 கொரிந்தியர் 7:10-11 வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்பலை உண்டாக்குறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. ஆகவே நான் மனம் திரும்பும்படியாக ரட்சிப்படையும்படியாக என்னுடைய பாவத்தை நிமித்து நான் துக்கிக்கிற பொழுது அது நிச்சயமாகவே நன்மையாக முடியும் என்பதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். எரேமியா சொன்ன வார்த்தை கோரேஸ் ஆவியை ஏவினதனால் கோரேஸ் அவர் திருப்பி அனுப்புகிறதை நான் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே அதிகாரம் 7ஆம் வசனம். நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தார். மீண்டுமாக அந்த பனிமுட்டுகளை எல்லாம் அவன் கொள்ளையடித்து கொண்டு வந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொருள்களை எல்லாம் திருப்பி மீண்டுமாக எருசலேமுக்கு கோரேஸ் கொடுத்து அனுப்புகிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த மனம் திரும்புதல் இது ஒரு துக்கம் என்பது மாறாக ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கி ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய பாவத்தை விட்டு வாழ்கிற பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். வசனம் 4-6 சங்கீதம் 137 4 முதல் 6. கர்த்தரின் பாட்டை
அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என்மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாருங்க எவ்வளவு தூரம் அவர்கள் வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் தேசத்தையும் தங்களுடைய தேசத்தை குறித்து அவர்கள் புலம்புகிற காரியத்தை இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சிறையிருப்பின் தேசத்தில் கர்த்தரின் பாட்டை மகிழ்ச்சியாக பாடுவது எப்படி? மிகுந்த துயரத்திலும் வெறுப்பிலும் உள்ள சூழ்நிலையில் சந்தோஷத்தின் பாடலை கொடுக்க முடியாதுதான். தேவனை விட்டு பிரிந்ததன் அனுபவம் அத்தனை கசப்பை கொடுக்கக்கூடியதாக அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கூறியிருப்பது போல விசுவாசிகள் இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எருசலேமாகிய தேவனுடைய வீட்டை நினைவு கூற வேண்டும். எழுத்தின்படியான எருசலேமையும் ஆவிக்குரிய எருசலேமாகிய தேவ ஜனம், தேவ சபை, தேவனுடைய ராஜ்யம், இவற்றை ஒரு விசுவாசி எப்போதுமே மறக்காமல் நினைவு கூற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம் சங்கீத பகுதியெல்லாம் முடிக்க போறோம். மீண்டுமாக நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவைகளை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது, இந்த வேத பாடத்தை, இந்த பைபிள் ஸ்டடியை நாம் கற்றுக்கொள்கிற பொழுதெல்லாம் நம்ம முதலாவதாக நாம் வைத்து பார்க்க வேண்டியது நமக்கு என்ன, நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயம், இவைகளை மையமாக வைத்துக் கொண்டே நீங்கள் தொடர்பு படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படியாக இந்த லெந்து காலங்களை நாம் இருக்கிறோம். அதை மனதில் வைத்துக் கொண்டேதான் நீங்கள் படிக்க வேண்டும். ஏதோ காரியங்கள் வித்தியாசமாக அண்ணன் போதிக்கிறாரு, தெரியாத காரியங்கள் தெரியுது, உண்மைதான், அதை நான் ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக இவைகள் மத்தியிலோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அனுதினமும் வளர வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன ரட்சிக்கப்படுவான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:1 படியாக அனுதினமும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் அல்லது டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ளாக நான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் இவர்களை எல்லாம் அதோடு நினைத்து கொண்டேதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒப்பு கொடுத்து கொண்டே நீங்கள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 7-9. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்த கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க எவ்வளவு ஒரு வெறுப்பை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா, பாழாய் போனவளே, செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், சிறு பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன். இது புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம அப்படி செய்யக்கூடாது, இப்படி ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க கூடாது. ஆனால் சரித்திரத்துல அந்த நாட்களில் இந்த சம்பவங்கள் நடந்ததைத்தான் அவர்கள் நினைவு கூறுகிறார் என்பதையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப ஏதோமியர் ஏசாவின், இங்க ஏதோமியரை நினைவு கூறும் அப்படின்னு வந்து பாத்தீங்களா, ஏதோமியர் ஏசாவின் புத்திரர் ஆவார்கள். இஸ்ரவேல் சகோதரர்களாகியவர்கள் இஸ்ரவேலர் பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலர் வனாந்தர யாத்திரை செய்து ஏதோமியர் ஊர் வழியாக வந்த போது இவர்களுக்கு உதவி செய்யாமல் எதிர்த்தார்கள். மட்டுமல்ல, என்ன நடந்துச்சுன்னா, இவர்கள் பாபிலோனியரோடு சேர்ந்து இஸ்ரவேலர் அழிவுக்கு காரணமானார்கள். அதே போல பாபிலோனியர் இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து சென்ற போது கொடுமையாக அவர்களை நடத்தி குழந்தைகளையும் கொடூரமாக கொன்றார்கள். அதுதான் அந்த கடைசி வசனம், கொன்றார்கள். ஆகவே தேவ ஜனத்திற்கு அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் மேல் திரும்பும்படி தேவ ஜனம் ஜெபித்தார்கள். அதன்படியே ஏதோமியர் மேலும் பாபிலோனியர் மீதும் தேவ கோபம் திரும்பிற்று என்பதை நாம் பழைய ஏற்பாட்டுல சரித்திரத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஜனமாகிய நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களையும் சிநேகித்து அவருடைய மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க கட்டளையிடப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ கோபாக்கினையும் தண்டனையும் அவர்கள் மேல் திரும்ப தேவனிடம் மன்றாடும் காலம் வரும் என்பதை நாம் அறிந்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த நாளில நாங்கள் சங்கீதம் 126, சங்கீதம் 137 தியானிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்து, இந்த காலங்களில் மீண்டுமாக உங்களுடைய சமூகத்துல எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நிதானித்து பார்க்கும்படியாக நாட்களை நீர் கொடுத்திருப்பீர். அவைகள் மத்தியிலும் ஆண்டவரே இதை போல ஒரு நல்ல ஒரு வேத ஆராய்ச்சி பாடங்களை நாங்கள் கற்று உம்மை இன்னும் நெருங்கி சேர, உண்மையிலே பலன் கொடுக்க, உண்மையிலே பழகி பெருக, மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க, எங்களை காண்பவர்கள் எங்களில் உண்மை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஒதுக்கி சிரமப்பட்டு இதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். மீதியான வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். மகிழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.